بسم الله الرحمن الرحيم சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். الحمد لله غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا اله الا هو اليه المصير واشهد ان لا اله الا الله لا ند له سبحانه ولا مثيل ولا شبيه ولا نظير واشهد ان محمدا عبده ورسوله البشير النذير والسراج المنير وصلى الله وسلم وبارك عليه وعلى آله وصحبه وكل تابع مستنير. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து பரிமாறித்து வரும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சங்கை நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக நெறிப்படுத்திய உத்தம சஹாபா பெருமக்களின் மீதும் அந்த சஹாபா பெருமக்களை பின்தொடர்ந்து வந்த தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத்தினுடைய நாள் வரைக்கும் வரவிருக்கின்ற அனைத்து ஆண் பெண்ணின் மீதும் என்று கொண்டாடும். ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறான விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ, எவ்வாறான விடயங்களை எடுத்து நடந்தால் நம்முடைய ஈருலக வாழ்வும் வெற்றியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் என்பதாக கூறியிருக்கின்றானோ, அவ்வாறான விடயங்களை தன்னால் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ, அவ்வாறான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் உபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஐதுமாக்கும். மேலான அல்லாஹ்வினுடைய நல்லடியார், நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் கண்ணியமான எமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்பினங்களில் ஆக கண்ணியம் மிகவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பு என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைப்பு. அவர்களை படைத்ததுதான் ஆக சிறப்பான படைப்பு. அது எவ்வளவு பெரிய படைப்பாக எங்கட பார்வையில வெளிரங்கத்துல நாங்கள் எவைகளை எல்லாம் சிறப்பாக விளங்கி இருக்கிறோமோ அவைகளை விட சிறந்த படைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக மலாயிகாவர்கள் கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லா யஹ்ஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதுக்கு ஒரு கண் சிமிட்டும் அளவு கூட மாற்றம் செய்யாதவர்கள் மலாயிகாவர்கள். அவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இவர்களை விடவும் சிறந்தவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஆக உலகத்துல எவைகள் எல்லாம் இன்னைக்கு நாங்க கண்ணியம் மேன்மை சிறப்பு என்று விளங்கி வைத்திருக்கின்றோமோ இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்தார். உதாரணமாக இன்னைக்கு அழகு என்பது அது உலகத்தில சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அழகுல எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை அடிக்க ஆளில்லை. அப்படிப்பட்ட சுருக்கமாக சொல்றேன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தையோடு சொல்றேன். சொன்னாங்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய அழகு ஆச்சரியமான அழகு. எங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த அழகை பார்த்து அவர்களை பார்த்த பெண்கள், பொதுவாக பெண்களை தான் அழகென்று எல்லாம் ரசிப்பார்கள். ஆனால் ஒரு ஆண் அந்த ஆணினுடைய அழகினுடைய ரசனையின் காரணமாக கையில இருந்த பழங்கள்
பழங்களை வெட்டுறாங்க. பழம் வெட்டி பழத்துக்கு கீழே இருக்கிற கை வெட்டிப்பட்டு ரத்தம் ஊத்து உணர்றாங்க. பழத்துல உதாரணமாக கையில எப்பளம் தெரியுது, உதாரணம் அந்த எப்பள கத்தியால வெட்டுறாங்க. வெட்டின கத்தி எப்பளையும் வெட்டி உள்ளன் கைய வெட்டி கீழே ரத்தம் ஊத்துது. அந்த பெண்கள் உணர்வு ஒரு ஆணியினுடைய அழகு. இந்த அழகு நாளைய கயாமத்தினுடைய நாளையில சுவர்க்கவாதிக்கு கொடுக்கப்படக்கூடிய அழகு. இப்படிப்பட்ட அழகிய ஒரு மனிதர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து தங்களுடைய கைகளை வெட்டி கொண்ட பெண்கள், என்னுடைய ஹபீப் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பார்த்தால் கைகளை வெட்டி கொண்டவர்கள் கைகளை வெட்டுவதற்கு பகரமாக நெஞ்சை கிழித்து வஃபாத்தாகிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், நெஞ்சு கிழிஞ்சிருக்கும். அவ்வளவு இன்னொரு இடத்துல சொல்றாங்க, எங்கட வீடுகள்ல பெரிய வெளிச்சம் இருக்காது, எங்கட உடுப்பு தைக்கிற ஊசி கீழே விழுந்துரும், ஊசியை தேடினா கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கட வீட்டுக்குள்ள வருவாங்க. அவங்களோட முகத்தில பல்லில் இருக்கக்கூடிய பிரகாசத்தினால் அந்த ஊசி மினுங்க ஆரம்பிக்கும். அந்த ஊசி நாங்க பிறக்கும். சுப்ஹானல்லாஹ், டோர்ச் அடிச்சா வீட்டுல இருக்கிற ஊசி மினுங்குண்டு கீழே விழுந்த ஊசி ஃபுல்லா இருட்டா இருக்குது, டோர்ச் அடிச்சாதான் மினுங்கும். இதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கடா, வீட்டுல விழுந்த அந்த இரும்பு ஊசி மினுங்க ஆரம்பிக்கும், பறக்கி இருக்கும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பௌர்ணமி நிலவன்று 15வது பிறையுடைய பௌர்ணமி நிலவுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்ப்போம், திரும்ப பௌர்ணமி நிலவை பார்ப்போம், திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்போம், திரும்ப பௌர்ணமி நிலவை பார்ப்போம், திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்போம், திரும்ப பௌர்ணமி நிலவை பார்ப்போம். பௌர்ணமி நிலவு கூட ரசூலுல்லாஹ்வுடைய அழகுக்கு முன்னுக்கு தோத்துரும். இன்னைக்கு அழகுக்கு உவமை சொல்லப்படக்கூடியதே பௌர்ணமி நிலவு. அதிகமாக பௌர்ணமி நிலவை விட அழகு, நிலாவை விட அழகு. இதானவர்களே, அந்த அழகையும் மிஞ்சிய அழகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமான அழகு. எனவே அல்லாஹ் அழகை கொடுத்தால் உலகத்தில் அழகை வைத்து நாங்கள் சிறப்பு பெறுறோம், சிறப்பு கண்ணியம் மேன்மேட்டு வழங்குறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அழகை கொடுத்தான், அதனால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார். இன்னைக்கு சொத்து செல்வங்கள் பணங்கள் வசதி வாய்ப்புகளை வைத்து மேன்மையாக கண்ணியமாக கருதுகிறோம். நாங்கள் விளங்கிய ஒரு விஷயம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல, குர்ஆன் சொல்லுது வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை பணக்காரன் ஆக்கினோம், ஃபஅக்னா கனி ஆக்கினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை அல்ல, எளிமையானவர். எளிமை ஏழை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏழை என்று அவருக்கு சொத்து இருக்காது. சொத்து இல்லாத நபியா கடைசி ஹஜ்ஜுடைய காலத்தில் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார். ஏழையான ஒருவருக்கு 100 ஒட்டகம் குர்பானி கொடுக்கிறது. 100 ஒட்டகம், 1-2 அல்ல, 100 ஒட்டகம். இன்னைக்கு எங்கட நாட்டில் இருக்கிற மாடே 1.5-2 லட்சம் ஆகும். சாதாரண 2 வருஷம் பூர்த்தியான மாடுண்டா கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் ஆகும். ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு 5 லட்சம் வைங்க. உதாரணத்துக்கு இந்த காலத்துல 100 ஒட்டகம் கோடிக்கணக்கு குர்பான் கொடுக்கிறாங்க ஒரு ஏழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஏழையாக இருந்தீங்க ஆரம்பத்துல, நீங்க அனாதையாக இருந்தீங்க ஆரம்பத்துல, உங்கள்ட்ட ஒன்றும் இருக்கல்ல, ஆனா உங்களை நான்கு செல்வந்தனாக ஆக்கினோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தின் காரணமாகவும் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். ஏதான் கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, பெரியவர்கள், உலகத்தில் எவைகள் எல்லாம் கண்ணியமாக பார்க்கப்படணும். குடும்ப பரம்பரை, குடும்ப பரம்பரை, நல்ல குடும்பத்துல பிறந்தா அதுல ஒரு கண்ணியம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏட குடும்பத்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து அல்லாஹ் என்னைய கண்ணியப்படுத்தி கண்ணியமான குடும்பத்துல தான் கொண்டுவாங்க. வதகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், நபியே உங்களை சுஜூத் செய்யக்கூடியவர்கள் அவங்களை தரட்டி தரட்டி எடுத்து வந்தோம். ஹஜ்ரத் அபூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுஜூத் செய்யக்கூடிய அவங்களோட மகன் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள் தான் உங்களை கொண்டு வந்தோம். நீங்க எங்கள்ல சில நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நச்சிக்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மா வாப்பாட விஷயத்துல சந்தேகம் கொள்ளுது. உம்மா வாப்பா அவங்க குஃப்ர்ல இருந்தாங்களா, ஷிர்க் செஞ்சாங்களா? இல்லவே இல்லை. சொல்லக்கூடியவர்களிடத்துல நீங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க,
ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவும் வாப்பாவும் எப்ப ஷிர்க் வெச்சாங்க? ஷிர்க் வெச்ச ஒரு வரலாறு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பட பேர் அப்துல்லா. அல்லாஹ்வுடைய அடிமன் ஏன் பேர் வச்சாங்க? வாப்பா யாரு? அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்கிறார் அப்துல்லா. அல்லாஹ் தெரியாம அப்துல்லான்னு பேர் வச்சாரு. மேலானவர்களே, பரம்பரையில சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை என்னுடைய பரம்பரைக்காக தேர்ந்தெடுத்தான். அதுல இருந்து ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து குறைஷி வம்சத்தை தேர்ந்தெடுத்து அதுல ஹாஷிமி கிளையை தேர்ந்தெடுத்து என்னை அனுப்பினான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் என்னுடைய வாப்பா அப்துல்லா வரைக்கும் எந்த உம்மா வாப்பாவும் ஹலாலான முறையில திருமணம் முடிக்காம உள்ள வச்சுக் கொள்ளல. பரிசுத்தமான குடும்ப பரம்பரையிலான எங்க 1-2 பரம்பரை அல்ல, ஒரு பரம்பரை அல்ல, வாப்பட 5 பரம்பரை அல்ல, 83 பரம்பரை. 83 பரம்பரையும் பரிசுத்தமான பரம்பரை. மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே பரம்பரையில கண்ணியம் பெறுமா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைக்கு மேல் அல்லாஹ். இன்னைக்கு உலகத்துல நாங்க யாரெல்லாம் நேசிக்கிறோமோ, பொதுவாக நேசம் வைக்கக்கூடியவங்க அந்த நேசம் வைக்கப்படக்கூடியவர்களை வர்ணிப்பார். அந்த வர்ணனையில அவங்களோட உறுப்ப, கண்ண, மூக்க, வாய எல்லாத்தையும் வர்ணிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய நபியை நேசிக்கிறான், தன்னுடைய நபியை வர்ணிக்கிறான், ஒவ்வொரு உறுப்பாக வர்ணிக்கிறான். நபியே, உங்களோட நெஞ்சை நாங்க விரிவாக்கவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பகுதி எல்லாம் குர்ஆன்ல வர்ணிக்கிறான். உங்களோட நெஞ்சு 2 வகையான கருத்துல. ஒண்ணு, நபியோட உள்ளத்துல அதிக உள்ரங்கமான உள்ளம், அவனோட நெஞ்சு பகுதி உள்ளம் அது விரிவானது. யாரு வந்து கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய உள்ளளவுலையும் அவங்க விசாலமான மனம் உள்ளவங்க. அவங்களோட உடலமைப்பை சொன்ன சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்களோட நெஞ்சு பகுதி அகண்டு இருக்கும் என்கிறார். வெளியில உடல்லையும் அழகு, உள்ளத்திலையும் அழகு. முதுகை எல்லாம் ஞாபகப்படுத்துகின்றான். அவசரப்பட்டு ஆட்டிரவானா, அதை மெதுவாக அமைதியாக ஓதுங்க. இதுல 2 கருத்தையும் அல்லாஹ் தெளிவாக சொல்றான். ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய நாட்டை ஞாபகப்படுத்துறான். அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதும் பொழுது முரத்தலாக, தர்த்தீலாக, தஜ்வீதோட, அமைதியாக, ததப்புரோட ஓதக்கூடியவர் என்பதையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். ولا تجعل يدك مغلولة إلى عنقك. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையையும் அவர்களுடைய கழுத்தையும் ஞாபகப்படுத்துகிறான். சொல்றான் குர்ஆன் அல்லாஹ், நபியே, உங்களோட கைகள் 2ஐயும் உங்களோட கழுத்துக்கு பின்னால போட்டு கட்டி கொள்ளாதீங்க. இதுல வெளிரங்கமான கருத்து, கஞ்சராக ஆகிறாதீங்க. அல்லாஹ் நபியோட கையையும் கழுத்தையும் சொல்றதோட அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நபி கஞ்சன் அல்ல. அல்லாஹ் கஞ்சனாக ஆகாதீங்கன்னா என்ன ஆகிடுவாங்களா? இல்ல, அவங்க வல்லல், என்னுடைய நபி பெரிய வல்லல் என்பதாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய இடத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அத்தா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. மகாமம் மஹ்மூதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த புகழப்பட்ட இடத்தில் அல்லாஹ் எழுப்புவான் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொன்றாக நபியினுடைய மனைவி, நபியினுடைய பெண் பிள்ளைகள், யா அய்யுஹன் நபி குல் யா அஸ்வாஜிக வ பனாதிக, நபியே, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், அவங்களை அல்லாஹ் குடும்பத்தையும் வர்ணிக்கிறார். இது ஹுமா அப்துல் வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர் அல்லாஹ் வர்ணிக்கிறார். ஃபலம்மா கதா ஸைது மின்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி பேசும் பொழுது குர்ஆனில் சொல்ற சட்டம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வை பார்த்து முன்னிலைப்படுத்தி பேசும் பொழுது முஹம்மது என்று அழைக்க வேண்டாம், பேர் சொல்லி கூப்பிடவானா. இந்த சட்டத்தை அல்லாஹ்வும் அமல்படுத்துறான். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து பேச வேண்டிய கட்டம் வருதோ, குர்ஆன்ல யா அய்யுஹன் நபி என்று தான் பேசுவோம். நபியே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டத்தை சொல்லிதான் அல்லாஹ் கூப்பிடுவான். இன்னைக்கு நாங்க பொதுவா இருந்த ஒரு உள்ள மல்தகு மீது ஹாபிஸ் ஆகிட்டு, அல்லது எங்க படிக்க மீது மாஸ்டர் ஆகிட்டு, இன்ஜினியர் ஏதோ ஒன்று ஆகிட்ட, ஏதோ ஒரு உத்தியோகம் கிடைக்கும். இப்ப அவருக்கு பேரை சொல்றதுக்கு பார்த்து ஆளை கண்டா அவருக்கு பட்டத்தை தான் சொல்லுவோம். ஏன் கண்ணியத்துக்கு மௌலவியனும் ஹாபிஸும் மாஸ்டர்னும்
அல்லது இன்ஜினியர்கள். இதை போல அல்லாஹ் பேரை சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டத்தை சொல்றான், யா அய்யுஹன் நபி. அவ்வளவு கண்ணியமானது. ஏன்னா கணிதத்துடைய சகோதரர்களே, பெரியவர்களே, கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான மனைவிமார்கள், ஆச்சரியமான மனைவிமார்கள். சுவர்க்கத்தினுடைய தலைவி தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், சுவர்க்கத்து வாலிபர்களினுடைய தலைவர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை. இவ்வளவு கண்ணியம். நாளைய கயாமத்தினுடைய நாளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போகாம யாருக்கும் போகல. அவங்க போய் கதவை திறந்து உள்ளுக்கு போனாதான் மற்றவங்க எல்லாம் உள்ளுக்கு போகல. முதலாவது கபர் பிளக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நாளை கயாமத்தினுடைய நாளையில எழுப்பப்படக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது ஷஃபாஅத்தை ஆரம்பிக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நேரடியா பேருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கிடுவாங்க. அல்லாஹ்வினுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கிடுவாங்க. அல்லாஹ் அவனை தனியை குதிரத்தால படைத்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்குவாங்க. எல்லா நபிமார்களும் ஒதுங்கிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாவது ஷஃபாஅத் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பின்னாலதான் மத்தவங்களோட ஷஃபாஅத் எல்லாம் முஃமினூன்கள் ஷஃபாஅத் செய்வாங்க, மலாயிகாமார்கள் ஷஃபாஅத் செய்வாங்க, ஏனைய நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வாங்க கியாமத்தினுடைய நாளை. புகாரியில் ஹதீஸ் வருது, யஷ்ஃபஉ நபிய்யூன வல் மலாயிகத்து வல் முஃமினூன், ரெண்டெல்லாம் ஷஃபாஅத் செய்வாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் ஆரம்பிக்காம அல்லாஹ் கிட்ட யாருக்கும் பேசல. அவ்வளவு பயம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே சொல்லுவாங்க, நான் உங்களோட வாப்பாதான், ஏண்ட தவறானதான் நீங்க பூமிக்கு கூட வந்தீங்க, ஆனா எனக்கு இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட பேசலாம் ஒதுங்குவாங்க. மேலானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஷஃபாஅத் ஆரம்பிப்பாங்க. ஷஃபாஅத் ஆரம்பிச்சதோடு அல்லாஹ்வுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சதுக்கு பின்னால மற்ற நபிமார்கள் ஷஃபாஅத்துக்கு போவாங்க. அந்த அளவுக்கு கண்ணியமான நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமான ஜும்ஆவினுடைய நாள்ல இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள்ல எங்கள்கிட்ட ஆக ஒரு பலகீனம், கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, ஆக குறைஞ்சது எங்களோட தொழுகையில கூட நாங்க பேணுதலாக இல்லை. குறைஞ்சது தொழுகையில கூட நாங்க பேணுதலாக இல்லாம தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகை என்றது லேசான விஷயம் அல்ல. ஷிர்க்குக்கு பின்னால ஆக பெரிய பாவமாக கருதப்படுவது தொழுகையை விடுவதுதான். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஷிர்க்குக்கு பின்னால குஃப்ராக நாங்க நினைக்கிறது தொழுகையை விட்டுறதுதான். அவ்வளவு பெரிய பாவம். தொழுகையை விட்டுறதுன்றது லேசான பாவம் இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு கணக்கு இல்லை. எங்களுக்கு என்ன பரவல சகோதரர்கள், எதை விட்டா சும்மா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஞாபகம் ஒன்று என்ன ஞாபகப்படுத்துறேன். ஒரு ஊர்ல அரபி நாட்டுல ரெண்டு சின்ன புள்ள ரோட்டோரத்துல பைக்கர் விளையாடி கொண்டிருந்த ரெண்டு பேர்ல நானா அந்த நேரம் 13 வயசு, தம்பிக்கு 10 வயசு. ஓட்டி விளையாடி கொண்டிருந்த நானா இந்த ஓரத்துல அந்த ஓரத்துக்கு பைக்கல்ல கடக்கிறார். சைக்கிள்ல கடக்கக்கூடிய நேரத்துல நடுவுல போகக்கூட காரண்ட் வந்து முட்டுது. அதே இடத்துல நானா விழுந்துட்டாரு. தம்பி ஓடோடி போய் உமாவிடத்துல சொல்றார், உமா நானா ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, ஓடிவா. உமா ஓடி வந்தாங்க. பிள்ளைக்கு சொன்னாங்க எலும்புங்க வாப்பா. குடிச்சு சொன்னாங்க எலும்புங்க வாப்பா. பிள்ளைக்கு எலும்பிக் கொள்ளையலா. அம்மா நினைச்சாங்க பிள்ளைக்கு அடிப்பட்ட வருத்தம் என்று. ஆனா அடிப்பட்ட வருத்தம் இல்ல, பாரதூரமான வருத்தம். சம்பவம் சொல்லக்குள்ள வேளாண்மைகளே, இப்ப பிள்ளைய தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. வாப்பாவும் வந்துட்டாரு. வாப்பா வந்து கொஞ்ச நேரத்துல டாக்டர் ஒன்றை பிடிச்சு கேட்டார், என் மகன் நிலைமை எப்படி இருக்கு? சொன்னாரு டாக்டர், உங்களோட மகன் நிலைமையாக பாரதூரமான நிலைமையில இருக்குது. சொன்னார், உங்களோட மகன் 13 வயசு. உங்களோட மகனுக்கு இதுக்கு பின்னால உடம்புல உயிர் இருக்கும். கழுத்துக்கு கீழே எதுவும் வேலை செய்யாது. கழுத்துக்கு கீழே கையசைக்க இயலாது, காலசைக்க இயலாது. கழுத்துக்கு மேல கண்ணு, காது, மூக்கு, வாய் வேலை செய்யும். கழுத்துக்கு கீழே எதுவும் வேலை செய்யாது. கண்ணால பாப்பார், வாயால பேசுவாரு, மூக்கால சுவாசிப்பார், காதால கேட்பார். மற்றொன்று மேலானவர்களை சொன்னார் டாக்டர். அது மட்டுமல்ல, உங்களுக்குள்ள சிறுநீர் கழிப்பாரு, ஆனா மலம் கழிக்க கஷ்டப்படுவார். சில வேளைகளில் மலத்தை விரல் விட்டு எடுக்க வேண்டிய நிலைமை. இவ்வளவு ஒரு பாரதூரமான நிலைமை.
டாக்டர்கிட்ட கேட்டார், வாப்பா என் எப்படிய குணப்படுத்தலாதா? டாக்டர் சொன்னார், எங்களோட நாட்டிலேயே இதுக்கு வைத்தியம் இல்லை, எங்களோட நாட்டிலேயே இதுக்கு வைத்தியம் இல்லை, செய்யலாம். கைவிட்டாரு. இப்ப புள்ள வென்டிலேட்டரோட கொஞ்சம் காலம் கழியுது, வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. உயிர் இருக்கு, உடம்பு கழுத்துக்கு மேல வேலை செய்து கழுத்துக்கு கீழே வேலை செய்து இல்ல. இதே நிலைமையில காலம் போகுது. கொஞ்ச நாளையில இந்த இத புள்ள எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் டாக்டர் இவரு தேடி தேடி கடைசியாக இத்தாலியில ஒரு டாக்டர் இதுக்கு ஸ்பெஷல் டாக்டர் உண்டு, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து இவருடைய ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் அங்க காட்டினா டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், குணப்படுத்தலாம், இன்ஷா அல்லாஹ் குணப்படுத்தலாம். எவ்வளவு தெரியுமா செலவழியும்? 14 கோடி செலவழியும். சுப்ஹானல்லாஹ். என்ன நடந்துச்சு? 11 கோடி செலவழிக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு சொன்னார் டாக்டர். அதோட 11 கோடி செலவழியும் 100க்கு 100 நான் ஷுவர் பண்ண மாட்டேன், வைத்தியம் செய்வோம் 50% ஷுவர். 11 கோடி செலவழிச்சாலும் அந்த நோயை குணப்படுத்தாது. என்ன நடந்தா உள்ள எக்ஸிடென்ட் ஆகினதோட கழுத்துல இருந்து 2-3 முள்ளு உடஞ்சி எங்கட இந்த நடுமுள்ளுல முதுகன் தண்டுல உள்ளுக்கு இருக்குது மெரபோன் போல ஒரு பகுதி. அதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க முன்னாள். மெரபோன் மத்த முள்ளுகள்ல நடுவுல இருக்கு. இந்த நடு முதுகு முள்ளுல இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதிக்கு தமிழ்ல முன்னாள் என்று சொல்லுவாங்க. இந்த முன்னாள் என்ற பகுதி 2ஆ கிளியல், 2ஆ பிஞ்சு போகல, உடஞ்ச முள்ளுல 2-3 முள்ளு குத்தி பட்டுச்சு. சின்னமே சின்ன காயம், எங்கட பார்வையில சின்ன காயம். 2ஆ பிஞ்சிருந்தா வேற விஷயம், 2ஆ பிஞ்சல்ல, சின்ன டேமேஜ். அந்த டேமேஜுக்கு மருந்து போட்டுட்டாங்க. அந்த சின்ன டேமேஜுடைய தாக்கம் எங்கட காலத்தை எதுவுமே வேலை செய்யாமல் போயிருந்தது. 11 கோடி செலவழித்தாலும் குணப்படுத்தாது. அல்லாஹ் அக்பர். எங்கட கையையும் காலையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான நிலைமைக்கு பாவித்தும் இன்னைக்கு நாங்க 50-60 வயசாகியும் நடந்து திரியோமே. அல்லாஹ் எனக்கு தந்த உபகாரம் என்ன? டேமேஜையே 11 கோடி செலவழித்து செய்யலாண்டா அந்த அசலுக்கு முன்னாடி கண்ணியக்கூடிய சோதர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பாதுகாக்கணும். கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர் ஆகினா சும்மா யோசிச்சு பாருங்க. பொதுவா ஹாஸ்பிட்டல்ல கிட்னி கொடுக்குறே குறம், சில இடங்கள்ல கொடுப்பாங்க குறம், அதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து கேட்பேன். ஆனா என்ன நடக்குதுன்னா குடும்பத்துல யாரையாவது கிட்னியை வாங்கி அடுத்தவருக்கு கிட்னி மாத்தி அந்த ஆபரேஷன் செய்வாங்க. ஏறானவர்களே, இந்த ஆபரேஷன் செய்யற நேரம் ஹாஸ்பிட்டல் கிட்னி கொடுக்கல, டாக்டர் உதாரணமாக தம்பிக்கு கிட்னி ஃபெயிலியர்ண்டா நானோட கிட்னி எடுத்து தம்பிக்கு வைக்க போறேன். இவர் செஞ்ச வேலை பார்ட்ஸ மாத்துரு. எங்களோட வார்த்தையில சும்மா வெளியிடமா சொல்றேன்னா பார்ட்ஸ் வேலை செஞ்சுக்கலாம். என்ன செஞ்சுக்காரு? வயர் ஜாயின் பண்ற பாத் வேலை. இதுக்கு தான் 20-25 லட்சம். பாத் கூலி 25 லட்சம் வேண்டா. கிட்னியினுடைய வருமதி என்ன? மேலான கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு பெரிய சொத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான், இவ்வளவு பெரிய சொத்தை தந்திருக்கிறான். 24 மணித்தியாலத்துல ஒரு ரவர் அல்லாஹ்வுக்காக கொடுக்கலன்னா எவ்வளவு நன்றி கட்டவனாக இருக்கலாம். ஒரு ரவர் அல்லாஹ்வுக்காக கொடுக்கலாண்டா எவ்வளவு நன்றி கட்டவனாக இருக்கலாம். மேலானவர்களே, ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு ஒரே ஒரு நேர தொழுகை கடமையாக இருக்கு. குர்ஆன்ல இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அஸ்ருடைய தொழுகை மட்டும் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமை. இதெல்லாம் சூரால சொல்றான் குர்ஆன்ல. இது குலைல அலைஹி பில் அஷியி ஸாஃபினாத்துல் ஜியாத். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை என்ன செய்றாங்கன்னா ஒரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வேலையை செய்றாங்க. படம் பார்க்க போகல, நாடகம் பார்க்க போகல, கிரிக்கெட் மேட்ச் விளையாட போகல, ஃபுட்பால் அடிக்க போகல. செஞ்ச வேலை என்னன்னா அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு, எல்லை பாதுகாப்புக்கு போருக்கு போகணும். அந்த போருக்காக வேண்டி தன்னிடத்தில் இருந்த ஒட்டகங்களையும் குதிரைகளையும் எந்த குதிரை அந்த வேலைக்கு நல்லபடி பதம் பார்த்தான். போருக்கு போறாங்க, போருக்கு போறதுக்கு குதிரைகள் எது நல்லன்னு தரம் பிரிக்கிறான். இந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்தா அப்படியே அசருடைய நேரம் பிந்தி மகரிபுடைய நேரம் ஆகிட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாலதான் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாபகம் வருது, நான் அசர் சொல்லலையே. வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு நேரம், அவங்க வாழ்ந்த காலத்துல வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு நேரம், ஒவ்வொரு நாளும் அசர் அல்ல, அவங்களோட வாழ்நாள் முழுவதுமே ஒரே ஒரு அசர். பிந்து
விட்டுடுது, மிஸ் ஆகுது, கவாவாகுது. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த குதிரைகளை நான் பதம் பார்த்தேனோ ருத்தூஹா அலைய ஃபதஃபிக மஸ்ஹம் பிஸ்ஸூகி வல் அனாக். தஃப்சீர்ல சொல்றாங்க 20,000 குதிரைகளை எடுத்து வந்து அதே இடத்துல அறுத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு நேர தொழுகைக்கு 20,000 குதிரை. இந்த குதிரையால தான் எனக்கு தொழுகை, இந்த குதிரை எனக்கு வாழும். இன்னைக்கு எங்கட தொழுகை ஏதாவது மிஸ் ஆகி கொண்டிருக்கு. எங்கட தொழுகை பராக்கு பார்க்கறதுல, கைவார் அடிக்கிறதுல, அடுத்தவங்க பலாய் கழுவுறதுல, படம் பார்க்கறதுல, மெச் பார்க்கறதுல, நாடகம் பார்க்கறதுல, விளையாட்டுல, இப்படிதான் எங்கட தொழுகை கலாவாகி கொண்டிருக்கு. மேலானவர்களே, உடனே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது எல்லாத்தையுமே அறுத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்க. அல்லாஹ் சும்மா இருப்பானா? எனக்காக வேண்டி உங்களோட பிரயாண வாகனத்தையே இழந்தீங்களா சுலைமானே? உதுவுஹா ஷஹ்ருன் வரவாஹா ஷஹ்ருன். சுலைமானே, உங்களுக்கு நாங்க தாரோம் கிஃப்ட். அதுக்கு பார்க்க வேகமான காத்தால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு கொடுத்தார். அதனுடைய வேகம் குதிரை வேகம் அல்ல. ஒரு நாளைக்கு 2 மாசம் தொலை தூரம் போகும். காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில போய் சேர்ற தூரம் 2 மாசம் தொலை தூரம். இன்னைக்கு ஜெப்னால இருந்து கொழும்புக்கு போறேன், ஜெப்னால இருந்து கொழும்புக்கு போறேன்னா 12 மணிக்கு, கிட்டத்தட்ட 12 மணிக்கு. எவ்வளவு பெரிய தூரம்? 500 கிலோமீட்டர் கிட்ட தாண்டலாம். எவ்வளவு நேரம்? 12 மணிக்கு. சுப்ஹானல்லாஹ். 2 மாசம் தொலை தூரத்தை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரே நாள்ல கடப்பாங்க. அரை நாள்ல கொழும்புல இருந்து ஜெப்னாக்கு போற தூரத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருப்பாங்க? 1 மாசம் தொலை தூரம். அந்த கெப்பும் முடியும். சுப்ஹானல்லாஹ். மேலானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக இழந்தாங்க. அல்லாஹ் அதுக்கு பகரமாக மேலதிகமாக எண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட கொடுத்தான். இன்னைக்கு அல்லாஹ் எங்கட அரசியல்வாதிகளை போல வாக்கு கொடுத்துட்டு மீற வேலையை செய்யலாம். அல்லாஹ் தந்துட்டு தான் சொல்றான், அதையும் பாதுகாக்க மஸ்ஜிதுக்கு வாங்க, அதையும் பாதுகாக்க மஸ்ஜிதுக்கு வாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே யாருக்கும் பதுவா செஞ்சதில்லை. ஒரு சில இக்கட்டான கட்டங்கள்ல தவிர தனக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சா பதுவா செய்யவே மாட்டாங்க. ஆனா அஹ்ஸாபுடைய யுத்தத்துல, அகழ்போரினுடைய நேரத்துல இவங்க அகழ் தோன்றாங்க. சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து அகழ் தோன்றாங்க. அந்த அகழ் தோன்றது யாருக்கு பாதுகாப்பு பெற? வரக்கூடிய குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள் தங்களை அழிக்க வராங்க. அவர்களுக்காக அகழ் தோன்றாங்க. எங்களை அழிக்க குஃபார்கள் வராங்க, பதுவா செய்யல. அவங்களை வெற்றத்துக்கு வராங்க, அழியா பதுவா செய்யல. தன்னுடைய மனைவிமார்களை விதவையாக்க வராங்க, பதுவா செய்யல. பிள்ளைகளை அனாதையாக்க வராங்க, பதுவா செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றுடைய நேரத்தில் ஒரு விஷயத்துக்கு பதுவா செஞ்சாங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த அகழ் தோன்ற விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அஸர் தொழுகை மிஸ் ஆகும். ஒரு நாள் அஸர் ஒரே ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலத்துல தொழுகை கடமையானதிலிருந்து அவங்க வஃபாத்தாகும் வரைக்கும் உள்ள அந்த முழு ஆயுள் காலத்திலேயும் ஒரே ஒரு அஸர் மிஸ் ஆகுது. அதுவும் போட்ட வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க, பராக்கு மற்ற வேலையை செய்யல. அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தா மறந்துட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால ஞாபகம் வருது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பதான் பதுவா செய்றாங்க, ஏன் இந்த அஸர் நேர தொழுகையை பராக்காக்க வைத்த, கதாவாக்க வைத்த அவர்களினுடைய கபர்களை எல்லாம் மல அல்லாஹு குபூரஹும் வபுயூதஹும் நாரா, அந்த குஃபார்களினுடைய கபர்களையும் வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவானார். எங்க பதுவா வருது? தொழுகையை யாரு மிஸ் பண்ண வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதுவா. ஏன பிள்ளைய, ஏன மனைவிய, ஏன குடும்பத்தை, ஏன நண்பர்களை, ஏன ஊட்ட சூறையாட வாரான், அனாதையாக்க விதவையாக்க வாரான், பதுவா இல்ல. அதுக்கு முதல்ல சரினா பதுவா செஞ்சுட்டு போருக்கு வரக்கூடாதான அந்த குப்பாருக்கு பதுவா செஞ்சிருக்கணும். நஷ்டமாக போனவர்கள் நிம்மதியை வைக்க விடுறாங்க இல்லையே சொல்லியிருக்கணும். ஆனா அங்க சொல்லல, சொன்னதுங்க அதுல ஈடுபட்ட வேலையில தொழுகை மிஸ் ஆகுது. தொழுகை மிஸ் ஆகுற அளவுக்கு வேலைக்குள்ள வேலையில ஈடுபடுத்தினாங்களே, அதனால அவங்க நாசமா போக மாட்டாங்க. மேலானவர்களே, தொழுகை என்பது லேசான விஷயம் அல்ல, ஆக முக்கியமான கடமை. இன்னைக்கு தொழுகையை விடுறது எவ்வளவு பெரிய பாவம்டா, ஜினாவை. இன்னைக்கு நாங்க பெரும் பாவங்கள் ஒன்றுதான் ஜினா. எங்களுக்கு தெரியும். மேலானவர்களே, ஜினாவை விட
பெரிய பாவம் தொழுகையை விடுவது. ஏனென்றா திருமணம் முடிக்காம ஒரு ஆள் ஜினா செய்வார்டா அவருக்கு 100 கசையடி. அவர் 100 தடவை ஜினா செஞ்சாலும் 100 கசையடி அடிக்கப்படும் இஸ்லாமிய ஆட்சி உள்ள இடத்துல. அதுக்கு மாற்றமாக அவருடைய தலையை வெட்டி கொலை செய்யணும்னு எங்கேயும் பாருங்க. அதாவது திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஜினா செஞ்சா வேற சட்டம், திருமணம் முடிக்க முன்னால ஜினா செஞ்சா 100 கசையடி. ஒரு பரிசுத்தமான பெண்ணை ஆணை ஒரு ஆள் இட்டு கட்டுறார், இவருக்கு தண்டனை, இது பெரிய பாவம், ஆக பெரிய பாவம். இவருக்கு தண்டனை 80 கசையடி. இவருக்கு தண்டனை 80 கசையடி. ஒரு ஆள் மது அருந்துகிறார், அவருக்கு தண்டனை 40 கசையடி. யாராவது திருடுறாருண்டா அவருக்கு தண்டனை இஸ்லாமிய ஆட்சி உள்ள இடம்டா அவருடைய கை கால்கள் வெட்டப்படும், கை கால்கள் வெட்டப்படும், கழுத்து வெட்டப்படாது. ஆனா தொழுகையை விடுபவனுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? 4 ஃபுகஹாக்கள், இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இந்த 4 பேர்லயும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தளர்ந்த தண்டனை. மற்ற 3 பேர்த்தையும் சட்டம் என்ன தெரியுமா? அவங்களோட கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படணும். பூமிக்கு மேல வாழ தகுதி இல்லாதவன், தொழாதவன், தொழுகையை மறுக்கிறவன் இது, தொழுகையை வெற்றவன், தொழுகை இறுக்கி ஏற்றுக்கொள்றாரு, தொழுகிறார் இல்ல, இவருக்கு தண்டனை சரியான சட்டப்படி ஷாஃபி மதுஹபான 3 நாள் அனுமதி கொடுக்கப்படும். அந்த 3 நாளும் அவருக்கு ஜெயில வச்சு அவருக்கு சொல்லப்படும், நீங்க தௌபா செய்யுங்க, தொழுகையை ஆரம்பிங்க என்று. தௌபா செஞ்சு தொழுகையை ஆரம்பிச்சா விடுதலை செய்யப்படும், இல்லை என்று அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படும், முஸ்லிம்களினுடைய மக்பரால் அடக்கப்படும், அவர் ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு கஃன் செய்யப்பட்டு ஜனாசாவுக்கு செய்யப்பட வேண்டிய வேலைகளை செஞ்சு அடக்கப்படும். இது ஷாஃபி மதுஹப். இதே ஹம்பலி மதுஹபாக இருந்தா அதுல ஒரு வரலாறு, ஒரு சம்பவம் ஒன்றோட சேர்த்து சொல்றேன். இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் குறுகிய காலத்துக்கு முன்னால ஹம்பலி மதுஹப்ல ஒரு பிரசித்தி பெற்ற இமாமாக வாழ்ந்து மரணித்த ஒருவர், இவரிடத்தில் ஒரு மகன் வந்து கேட்கிறார், ஹஜ்ரத், ஒரு வாப்பா வந்து கேட்கிறார், ஹஜ்ரத், என்னுடைய மகன் வஃபாத் ஆகிட்டார், தொழுகை இல்லாத மகன், இந்த மகனுக்கு இப்ப நான் என்ன செய்யறேன்? சொன்னார், உன்னோட மகனை புடவையில சுத்தி குப்பையில போடு, உன்னோட மகனை புடவையில சுத்தி குப்பையில போட, கஃன் செய்யலாம், குளிப்பாட்டலாம், முஸ்லிம்கள மக்பரால் அடக்கலாம், தொழுவிக்கலாம். இது ஹம்பலி மதுஹபுடைய சட்டம். என்னடா அவர்களுடைய சட்டப்படி அவங்க சொல்லுவாங்க, அவர் குஃப்ர் என்ற அடிப்படையில கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, முஸ்லிம்கள மக்பரால கூட இல்லை. அவர்களுடைய சட்டப்படி பார்த்தா 6 அடி நிலத்துக்கு கூட தகுதி இல்லாதவன் தொழாதவன். ஆனா அல்லாஹ் இன்னைக்கு 10-15 பேச்ச எனக்கு தந்திருக்கிறான், எனக்கு கூலிக்கோ சொந்தமாவோ கடையை தந்திருக்கிறான், வாகனத்தை தந்திருக்கிறான். மேலானவர்களே, லாக்டவுன் டைம்ல எப்பயாவது பசியில இருந்தோம், மத்த நேரம் சாப்பிட்டதை விட அதிகமாக சாப்பிட்டோம். எல்லாம் முடக்கப்பட்டிருக்குது, கடைகள் எல்லாம் மூடி, எல்லாம் லொக்கா இருக்குது. ஆனா எல்லாம் எளிய பசியில போடல. ஆனா அந்த டைம்லையும் நாங்க தொழுதலே டைம் பிந்தி தான். அந்த டைம்லயும் நிறைய பேர் தொழுதது டைம் பிந்தி, நிறைய பேர் அப்பையும் தொழுகை இல்லாம தான் இருக்கு. மேலானவர்களே, அப்ப தொழுகையை விடுவது பெரும்பாலும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில்தான் ஒரு கொஞ்சம் குறுகிய தண்டனை வருது. என்னன்னா அவர்களிடத்தில் லேசான தண்டனை இல்ல. ஒரு தொழுகையை விடுவார் என்றா அவர் திரும்ப தௌபா செய்து தொழுகையை ஆரம்பிக்கும் வரைக்கும் அவர் ஜெயில போடப்படும். அவர் தொழுகையை ஆரம்பிக்கிறார் இல்ல, தொழுகையை ஏற்றிருக்கிறார், தொடரும் தான், எனக்கு தொலைதான் நினைக்கிறார். இவர் ஆயுள் ஃபுல்லா தொலை ஏதாண்டு சொல்லிக் கொண்டிருந்தா அவர் ஆயுள் ரீதியாக ஜெயிலில் இருப்பார், அவருக்கு சுதந்திரமாக வாழ முடியும். தயமத்துடைய பாடத்துல 5 படைப்பினங்களுக்கு தண்ணீர் இல்லாத நேரம் தண்ணி கொடுக்கிறதா இல்லையான சட்டம் வந்தா கொடுக்க. அதுல ஒன்று முதலாவது கொண்டு வராங்க, சில கிதாபுகள்ல பெரும் பாவங்களை பிரபலியமாக செய்யக்கூடிய. இன்னும் சில கிதாபுகள்ல முதலாவது கொண்டு வராங்க தாரிக்கு ஸலா, தொழுகையை விடுபவர். தொழாம இருக்கிறாரா? இப்ப காட்டுக்குள்ள வைத்தாங்க, வாப்பாவும் மகனும் காட்டுக்குள்ள வைத்தாங்க, மகன் தொழாதவர், வாப்பா தொழுகிறவர். இப்ப ஒரு பொட்டில் தண்ணீர், இந்த தண்ணிய உழு எடுக்கிறதா அல்லது மகண்ட தாகத்துக்கு கொடுக்கிறதா? தொழாத மகண்ட தாகத்துக்கு கொடுக்கிறதான்னு சட்டம் வந்தா இவர் உது எடுத்து தொழணும். மகன் மௌத்தாகினாலும் பிரச்சனை.
தண்ணி கொடுக்க தகுதி இல்லாத ஒரு மீட்டர் தண்ணிக்கு தகுதி இல்லாதவன் தொழாதவன். இதைவிட மோசம் என்ன தெரியுமா? அதே சட்டத்தை கீழே வரும். இன்னும் யார் யாருக்கு தண்ணி கொடுக்கிறான்னா, திருமணம் முடித்து விபச்சாரம் செய்வோம். அவரும் பூமிக்கு மேல வாழ தகுதி இல்லாது. அவருக்கு என்ன சட்டம்? திருமணம் முடிக்கும் ஒரு ஆள் விபச்சாரம் செய்யறாருண்டா, இஸ்லாமிய ஆட்சி உள்ள இடம் என்றா கல்லால் அடிச்சு கொள்ளணும். அவரை கல்லால் அடிச்சு கொள்ளணும். அப்ப இவருடைய இடத்துக்கு தான் இந்த தொழுகையை விடுபவரை கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறார். அதுக்கு பின்னால பன்றியினுடைய இடத்துல இருக்காரு. மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த வார்த்தைக்கு சொல்ல வேண்டும் என்றதுக்காக சொல்றேன். கல்குல் அக்கு. அடுத்தது வேறி நாய். சும்மா நாய் அல்ல. ரோட்ல போற நாய்க்கு தண்ணி கொடுக்கிறோம், தொடாதவனுக்கு தண்ணி கொடுக்கிறோம். தண்ணியே இல்ல, ஒரு பக்கம் தண்ணி தான் இருக்குது. இப்போ ஒரு ஆள் வேட்டைக்கு போனார் காட்டுக்கு. மகனும் பாப்பாவும் வேட்டை நாயை கூட்டிக் கொண்டு போனார். வேட்டை நாய் வளர்க்க மரணத்துல அனுமதி இருக்குது. வேட்டை நாயை கூட்டிக் கொண்டு பாப்பாவும் மகனும் காட்டுக்குள்ள போனார். இப்ப ஒரு பக்கம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி நாயிட தாகத்துக்கு வைக்கிறதா, வாப்பா உருவெடுக்கிறதான்னு சட்டம் கேட்டா வாப்பா தயமம் செஞ்சு தொழலாம், நாய்க்கு தண்ணியை வைக்கலாம். வேட்டை நாய்க்கு தண்ணியை வைக்கலாம், வாப்பாக்கு தயமம் செஞ்சு தொழலாம். அதே நேரம் சட்டம் அப்படி அடுத்த பக்கம் மாறுது. தொழாத மகனுக்கு வைக்கிறதா, வாப்பா உருவெடுக்கிறதான்னு கேட்டா நாய்க்கு கொடுக்கலாம், தொழாத மகனுக்கு தண்ணி கொடுக்கலாம். இவர் உருவெடுக்கணும். மேலானவர்களே, அவ்வளவு கேவலமான ஒரு இடத்துலதான் மார்க்கம் கொண்டு போய் வச்சிருக்குது தொழாதவன். இன்னும் ஒரு இடத்துல, இன்னும் நிக்காஹுடைய பாடத்துல, திருமணத்துடைய பாடத்துல நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. எங்க ஊருக்குள்ள ஒரு 10 வாலிபர்களை தொழுகையுள்ள வாலிபர் டைமுக்கு இமாம் ஜமாத்தோட தொழக்கூடியவர்கள் தேடி இருக்கிறோம். சொன்னாங்க, நீங்க தீனுள்ள கணவன்மார்களையும் தீனுள்ள பெண்களையும் கணவனாக மனைவியாக தேர்ந்தெடுங்க. தொழுகை ஆக முக்கியமானது. ஒரு 10 வாலிபர்களை டைமுக்கு தொழக்கூடிய வாலிபர்கள் தேர்ந்தெடுத்து தேடி எடுக்கணும். சரியான விஷயம், சரியான விஷயம். குடி சூதி போதை இல்லாம தேடணும் என்று வச்சாலும் தொழுற 5 நேரமும் டைமுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுற வாலிபர்கள் தான் தேடி சரியான விஷயம். மேலானவர்களே, அதுல நிக்காவுடைய பாடத்துல வலி பெண்ணினுடைய பொறுப்பு தான். பெரும்பாலும் வாப்பா. இவருடைய சட்டம் எப்படி தெரியுமா? ஒரு வழி தொடாதவராக இருந்தா சரியான நேரடியான சட்டம் 15-20 வருஷம் லட்சக்கணக்கு செலவழித்து வளர்த்த தன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு நான் தான் வாப்பான்னு சைன் வைக்க தகுதி இல்லாத வழியா வரையறாரு. சரியான சட்டப்படி பார்த்தா, நேரடியான சட்டப்படி பார்த்தா, தொழாத வாப்பாவுக்கு நான் பெத்து வளர்த்த பிள்ளைகளே அந்த பொம்பளை பிள்ளைக்கு வழியா வரையறார். இந்த காலத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை என்றதுனால சட்டம் கொடுத்துருக்கிறாங்க. செய்ய வழியில செஞ்சுட்டு போகும். இது பத்துவா. மசாலா என்னடா, சட்டம் என்னடா, செய்ய இயலாது, செய்ய வழியில என்றதுக்காக பத்துவா கொடுத்திருக்கிறாங்க, செஞ்சுட்டு போகும். இதே நேரம் வரக்கூடிய சாட்சியாளர்கள் என்று பெறுகிறார்கள். இதுல நான் நிச்சயம் கண்ணு கருத்துமாக வரக்கூடிய 2 சாட்சியாளர்கள் இருக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் தொழுகை இல்லாதவர்களாக இருந்தா எப்படி என்றா, ஒரு நிக்காஹ் நடக்குது, உதாரணத்துக்கு வலியும் மாப்பிள்ளையும் 2 சாட்சியாளர், இப்படி 4 பேர் மட்டும் இருந்தா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நிக்காஹ் செஞ்சா நிக்காஹ் கூடும். மற்ற சபையெல்லாம் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை இல்லை. வலி அதே போல மாப்பிள்ள, அதே போல 2 சாட்சியாளர். இப்படியான ஒரு நிக்காஹ் நடந்து 2 சாட்சியாளர்கள் ஒருத்தர் கூட தொழாதவராக இருந்தா அந்த நிக்காஹ் மார்க்கத்தில் செல்லுபடியாக, அந்த நிக்காஹ் கேன்சல். இன்னைக்கு எங்களை நிக்காஹ்ல தொழுகை இல்லாதவர்களை சாட்சியாளர்களாக கொண்டு வரும். எங்கட நிக்கா ஏன் செல்லுபடி ஆகுதுன்னா, அந்த நிக்காவுடைய மஜ்லிஸ்ல இமாம் பாய்ப்பர் ஒரு வார்த்தையை, இந்த 20 சாட்சியாகவும் சபையோர் சாட்சியாகவும், சபையில 100 பேர் ஒரு 10 பேராவது தொழுகிறவங்க இருப்பாங்களே, அந்த சாட்சியால செல்லுபடி ஆகிட்டு போகும். இல்லன்னா எங்கட நிக்கா எல்லாம் கேன்சல் ஆகும். வேளாண்வர்களே, இப்ப நாங்க யாருன்னு அப்படி பார்த்தா தொழாதவர்களா, என்னுடைய தாத்தாட தம்பிட தங்கச்சிட பிள்ளைகளுக்கு, நானாட பிள்ளைகளுக்கு நான் வழியாக சாட்சியாக வந்து சைன் வைக்க தகுதி இல்லாத மாமா சாச்சா பெரியம், இவங்கதான் நாங்கள் யாரு தொழாதவர்களாக. ஆக கடினமான பாவம் வேளாண் கடிதக்கூடிய சோதர்களே, பெரியவர்களே, இந்த தொழுகையை விடுவதை சஹாபாக்கள் ஆக பயங்கரமான பாவமாக பார்த்தாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷா சித்திகா
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு தடவை தான் தன்னுடைய வாழ்நாளிலேயே 23 வருட காலத்திலேயும் ரெண்டு தடவை தான் தொழுகையை கடைசி நேரத்தில் தொழுதிருக்கிறாங்க. அப்படின்னா லுஹர தொழுகிறாரு கிட்டத்தட்ட 3 மணி. உதாரணம், லுஹர தொழுகிறாரு 3 மணி, மக்ரிப தொழுகிறாரு இஷாவுக்கு கிட்ட. இன்னைக்கு நிறைய பேர் எங்கள்ல அப்படிதான் தொழுவோம். எங்களோட வாழ்க்கையில டைமுக்கு தொழுதது 2 நேரம் ஆகி. உதாரணத்துக்கு சொல்றேன், எங்களோட வாழ்க்கையில டைமுக்கு தொழுதது 2-3 நேரம் ஆகிக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே 2 நேரம் தான் அப்படி பிந்தி தொழுதிருக்காங்க. பிந்தினா டைம் பிந்தி அல்ல, நேரத்தை கடைசி நேரமாக்கி. அதுவும் என்னத்துக்கு தெரியுமா? அதையும் எழுதுறாங்க, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையினுடைய நேரத்தை படிச்சு கொடுத்தாங்க. ஆரம்ப நேரம் எது, கடைசி நேரம் எது, இதை செயல் ரூபமாக படிச்சு கொடுத்தாங்க. உதாரணமா இன்னைக்கு 12:05 பாங்கு. இப்ப இன்னைக்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லுஹர படிச்சு கொடுக்குறாங்கன்னா 12:05 வந்து தொழுகை தொழுது காட்டுவாங்க. இதுதான் உங்களோட தொழுகையினுடைய ஆரம்ப நேரம். இப்ப கடைசி நேரத்தை படிப்பிக்கிறதுக்கு நாளைக்கு வந்தா உதாரணமாக 3:11 அசருடைய நேரம், 3:10 தொழுவிச்சு காட்டுவாங்க. அவங்களுக்கு பின்னால நீங்க இவங்க தொழணும். அப்ப அவங்களுக்கு இந்த நேரத்தை ஞாபகப்படுத்தினோட தொழணும். இந்த காரணத்துக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல தொழுது. மேலானவர்களே, அப்ப அதுவும் படிப்பிக்கிறதுக்காக தான் சொல்லிருக்கிறாங்க. ஆனா நாங்க ஆரம்பத்தில் சொன்னதை போல தேவையில்லாத ஹராமான வீணான விளையாட்டுகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் தான் எங்க டைமை கொடுத்து கடைசி நேரத்துல ஓடிவாங்க. இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ணுவது இருக்குது, இது ஆக லேசான ஒரு விஷயம் அல்ல. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், காரணங்களை பாருங்க. முதலாவது காரணம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண் குருடு, கண் விளங்குது, என்னுடைய கண் விளங்குது. ஏன் நான் வரக்கூடிய ரோட்ல நிறைய விசஜந்துக்கள் பயங்கரமான மிருகங்கள் இருக்குது. இரண்டாவது காரணம், முதலாவது காரணம் கண் விளங்குது, இரண்டாவது காரணம் வார ரோட்ல பயங்கரமான நிலைமை, மூணாவது காரணம் சொல்றார், யா ரசூலல்லாஹ், என்னைய கூட்டிக் கொண்டு வாரத்துக்கும் ஆளு. 3 காரணம், முக்கியமான 3 காரணம். இந்த காரணங்களாலேயே நாங்க எங்கட தொழுகையை பள்ளியில தொழாம உள்ள தொழுகிறோம் இல்ல. எங்கட பள்ளியில தொழாம உள்ள தொழுகிற என்ன காரணம் பார்த்தா, மெச்ச பார்த்து கொண்டு இருந்திருப்போம். மெச்சு முடிய கிட்ட கடைசி ஓவர், 10வது ஓவர், ஏதோ ஒரு ஓவர், அதுல மெச்ச பார்த்து கொண்டிருந்து தொழுகை மிஸ் ஆகும். படத்தை பார்த்து கொண்டிருந்து தொழுகை மிஸ் ஆகும். ரோட்ல ஊர்பலாய் கலையும் கொண்டிருந்து தொழுகை மிஸ் ஆகும். ஏறானவர்களே, தொழுகை மிஸ் நான் சொல்றது இப்ப மிஸ் பண்றதுன்றது வந்து நேரத்துக்கு தொழாம நேரம் பிந்தி தொழுகிறத பத்தி சொல்றேன். தொழுகை முழுமையா விட்டுறதல்ல, லுஹர அசர் கிட்டையாகி தொழுகிறத பத்தி சொல்றேன். உதாரணம், ஏறானவர்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ஹல்லி ருக்ஸத்துன், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுக்கு வராம எனக்கு வீட்டுல தொழுகிறதுக்கு ஏதாவது சலுகை இருக்குதா, எனக்கு ஏதாவது சலுகை இருக்குதா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரம்பத்துல பிரச்சனை இல்ல, வீட்டுல தொழுது கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அந்த மனிதன், அந்த சஹாபி திரும்ப கூப்பிட்டு கேட்டாங்க, ஹல் தஸ்மஉன் நிதா, உங்களுக்கு சஹாபியா கேட்டாங்க, உங்களுக்கு உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுல சொல்ற பாங்கு சத்தம் உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு பாங்கு சத்தம் கேக்குதா? நான் அஜித், அப்படி என்ன மஸ்ஜிதுக்கு வாங்க, கண் குருடு, பாதையில விசஜத்துக்கள் பயங்கரமான நிலைமை, கூட்டி வாரத்துக்கு ஆள் இல்ல, பிரச்சனை இல்ல, பாங்கு சத்தம் கேக்குதா, மஸ்ஜிதுக்கு வாங்க. எங்களுக்கு என்ன சலுகை இருக்கு? என கண் குருடா, என காலில் ஏறாதா, என கையில ஏறாதா, அல்லது நான் வார ரோட்ல பெரிய பெரிய பாம்புகள் இருக்குதா, என்னை கூட்டி வாரத்துக்கு ஆள் இல்லையா? என்ன இல்ல, என்ன இல்ல. அல்லாஹ்கிட்ட என்ன காரணம் சொல்ல போறோம்? என்ன காரணம் சொல்ல போறோம்? ஒரு காரணம் சொல்லிவிடுறாங்க. இதை விட பயங்கரமான காரணம் என்ன சொல்ல போறோம்? அவ்வளவு பயங்கரமான காரணம் சொன்ன சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஆசை, என் உள்ளம் நாடுது, யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு வராம வீட்டுல தொழுறாங்க, வீட்டுல தொழாம இருக்கிறதல்ல, தொழாத வீடல்ல, மஸ்ஜிதுக்கு வராம வீட்டுல தொழுகிறாங்களோ இவங்களோட வீடுகளை வாலிபர்களை கூட்டி கொண்டு போய் விறகுகளை சேகரிச்சு அவங்களோட வீடுகளை எரிச்சு சாம்பலாக்கி என்னுடைய உள்ளம் நாடுது. இது தொழுகையை விட்டு வரல. இதே
இதே கண்டனம், இதே தண்டனைய, இதே விஷயத்தை ஜும்ஆவுக்கு வராமல் இருக்கிறவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரெண்டுக்கும் மேலானவர்களே, எனவே தொழுக அது எங்களோட பாங்கினோட சத்தம் எங்களுடைய காதுக்கு கேட்குதுன்னா அது எங்க அந்த பாங்கு சொல்லப்படுதோ அந்த இடத்துல தொழுகைதான் அசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முனாஃபிகூன் யார் இவங்க? அசல் நரகவான். முனாஃபிக்னா உள்ளத்துல குஃபர் இருக்கும், வெளியில முஸ்லிமாய் நடிப்பார். உள்ளத்துல காபீர், வெளியில முஸ்லிமாய் நடிப்பாரு. இந்த நடிக்கக்கூடிய, இந்த நாடகம் நடிக்கக்கூடியவர்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முன் சப்ல வந்து நிற்பாங்க தொழுகை. இவர்களை விட கேவலமானாங்க, இவர்களை விட கேவலமானவர்களானாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். மேலானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யாருக்கு இஷாவுடைய தொழுகையும் சுபஹுடைய தொழுகையும் பாரமாக இருக்கும்னா முனாஃபிகீன்களுக்கு தான் பாரமாக இருக்கும். அந்த ரெண்டு தொழுகையும் முனாஃபிகீன்களுக்கு தொழுகிறதுக்கு பாரம். எங்களுக்கு 5 நேரமுமே தொழுகிறதுக்கு பாரமா இருக்குன்னா நான் யாரு? முனாஃபிகீனுக்கு 2 நேரம் மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு பாரமா இருக்கு. அப்ப மத்த 3 நேரம் லேசா வந்துரும். 5 நேரமுமே எனக்கு மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு பாரமா இருக்குன்னா நான் யாரு? முனாஃபிக்கை விட கேவலமானவன். நல்லா பாருங்க மேலானவர்களே, ஷைத்தானை விட ஒருபடி மேல மோசமானவன் தான் தொழுகை. ஏனென்றால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பின்னால ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொல்றான், ஆதமுக்கு சுஜூத். 2 வகையான சுஜூத் மார்க்கத்தில் இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சுஜூத், அது தஅக்குத் இபாதத்துக்காக செய்யக்கூடிய சுஜூத். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்ய சொன்ன சுஜூத் இபாதத்துக்காக, வணக்கத்துக்காக செய்ய சொன்ன சுஜூத் அல்ல, தஅலீமுக்காக, அஸமத்துக்காக, கண்ணியத்துக்காக செய்ய சொன்ன சுஜூத். கண்ணியத்துக்காக வேண்டி செய்ய சொன்ன சுஜூத உட்ட ஷைத்தானுக்கு தான் உடைய கியாமத்தினுடைய நாள் வரைக்கும் உடைய சாபம் விட்டுட்டேன் என்றார். இது யாருக்கு செஞ்ச சுஜூத்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்ய சொன்ன சுஜூத். ஆனா ஷைத்தான் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யாமலா இருந்தான். இல்ல, அல்லாஹ்வுக்கு 100க்கு 100 சுஜூத் செஞ்ச ஒரு ஆள் தான் ஷைத்தான். மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்றான். அல்லாஹ் சொன்ன ஆதமுக்கு செய்ய சொன்ன சுஜூதை மறுத்ததுக்கு தான் இவ்வளவு பெரிய தண்டனை. கியாமத்தினுடைய நாள் வரைக்கும் ரஜீம் எடுத்தறியப்பட்டவனாக இருக்கிறான், நரகத்துக்கே சொந்தக்காரனாக இருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய சொன்ன சுஜூதை நான் விட்டா அதுல நான் கணக்கெடுக்காம இருக்கிறேன்டா, அவனை விட ஒரு படி மேல நான் மோசமானவனா இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான். மேலானவர்களே, இன்னைக்கு நாங்க என்னோட பிள்ளைகளுடைய விஷயத்துல கூட நாங்க எல்லாம் கணக்கெடுக்கிறோம், கிளாஸுக்கு அனுப்புறோம், அங்க அனுப்புறோம், இங்க அனுப்புறோம். உலகத்துல முன்னேறணும் என்றதுக்காக ஒரு புள்ள உதாரணமாக 75 வருடம் உலகத்துல வாழ போதுமே, கிட்டத்தட்ட 25 வயது வரையும் நாங்க செலவழித்தா மீதி 50 வருஷம். இந்த 50 வருஷம் என் புள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி லட்சக்கணக்கு செலவழிச்சு நாங்க அந்த புள்ளைய உயர்த்த பார்க்கிறோம். ஏன்னா புள்ள கோடான 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 கோடி காலம் சுவர்க்கத்துல சந்தோஷமா இருக்கணும் என்றதுக்காக வேண்டி என் புள்ளோட தொழுகோட விஷயத்துல எவ்வளவு கணக்கெடுத்தோம் இல்லையே சொல்லுங்க. என் புள்ள கொலஷிப் ஆகிட்டான் 10 வயசு. 10 வயசு என்றா அடிச்சு தொழ சொன்ன மார்க்கம் சொன்ன வயசு. இந்த வயசுல என் புள்ள கொலஷிப் கிளாஸுக்கு போய் வருது, தொழுதியான் எப்ப கேட்டு தொழுகையில கணக்கோட இருந்திருக்கிறோம் இல்லை. என் பிள்ளை கிளாஸுக்கு போகுது, கூடாது என்று சொல்ல வரல, அது உங்களோட விருப்பம், அது என்னத்தையாவது செஞ்சுட்டு போகலாம், அது வேற. நான் சொல்றேன், தொழுகையை மிஸ்ஸாக்கி என் புள்ள சந்திரனுக்கு போனாலும் என்ன? தொழுகை இல்லாம சந்திர மண்டலத்துக்கு போனாலும் எதுக்கு தேவையில்லை. மேலானவர்களே, என புள்ளட தொழுகையுடைய விஷயத்துல எவ்வளவு கண்ணுதற்கமாக இருக்கும். அதோட கடைசியாக ஜும்மாவுடைய விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஜும்மாவுடைய விஷயம் இருக்கிறே ஆக முக்கியமான விஷயம். கிழமையில ஒரே ஒரு நாள் சகோதரர்களே, கிழமையில ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன வேலை வெற்றி ஒதுக்கிட்டு 12:30 இங்க இமாம் 12:20 மிம்பருக்கு ஏறுவாங்க. பெரும்பாலும் 12:20 சரி 12:30 வைங்க, ஒரு 10 நிமிஷத்தை பின்படுத்தி ஒரு 12:30 வைங்க. 1 மணிக்கு 1:10 ஜும்மா முடியும். பெரும்பாலும் அரவர் அல்லது ஒரு அவர், இந்த ஒரு அவர் கூட ஏட்ட தொழிலை விட்டுட்டு எனக்கு வரையறாண்டா எவ்வளவு கேவலமானவனா இருக்கும். கிழமையில ஒரே ஒரு நாள் நான் படம் பார்க்க போறேன், டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு அவர் போல் இல்லை. நான் விளையாட போறேன், அந்த விளையாட்டுக்கு கிரவுண்ட வச்சு ஆரம்பிக்க முன்னாலே நான் அங்க என் நண்பர்களை சேகரித்து கூட்டிக் கொள்றதுக்கு
நாங்க விட்டா விடி ஆட்களை சேகரித்து எடுக்கிறோம். கேவலம் சகோதரர்களே, தொழுகைக்காக வேண்டி ஜும்மாவுடைய நாளையில கேட்கக்கூடிய இந்த நசீஹத்துக்காக குர்ஆன் என்ன சட்டம் சொல்லுது? குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா ஸலாத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்ஆவுடைய நாளையில உங்களுக்கு அதானுடைய சத்தம் கேக்குதா? அல்லாஹ் சொல்றான், குத்பாவை பயான அங்க பேசப்படக்கூடிய உபதேசத்தை கேட்கறதுக்கு விரண்டு போங்க. நாங்க பாங்கு சத்தம் கேட்கறதுக்கு பின்னாலதான் கடையே மூடுவோம். பாங்கு சத்தம் கேட்கறதுக்கு பின்னாலதான் குடிக்க போறோம் நாடத்துக்கு. இல்ல சகோதரர்களே, பாங்கு கேட்க முன்னால மஸ்ஜிதுக்கு வரும். ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் ஆரம்ப நேரத்துல மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்கு வராரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்த நன்மை. ஒரு ஒட்டகம் என்றால் லேசான விஷயம் அல்ல. எங்க நாட்டுக்கு அடிப்படையில கொடுக்கவே அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் தஆலா. நான் உதாரணமாக ஆரம்பத்தில் சொன்னது போல கிட்டத்தட்ட 5 லட்சம் செலவழிச்ச நன்மை கிடைக்க போகுது. ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா இந்த காலத்துல ஒரு உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் குர்பானி கொடுத்த நன்மை. சுப்ஹானல்லாஹ். இந்த நன்மை எல்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா கடையில இந்த டைம்ல கிடைக்கிற 1000 ரூபாய் போதும் என்றுதான் நாங்க கடையில முந்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த நன்மை எல்லாம் தேவையில்லை என்றுதான் நாங்க ரோட்ல கைவால் அடித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நேரத்தில் யார் வாராரோ அவருக்கு ஒரு மாடி குர்பானி கொடுத்த நன்மை. மூணாவது நேரத்தில் யார் வாராரோ அவருக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை. நான்காவது நேரத்தில் யார் வாராரோ அவருக்கு ஒரு கோழி குர்பானி கொடுத்த நன்மை. ஐந்தாவது நேரத்தில் யார் வாராரோ அவருக்கு ஒரு முட்டை குர்பானி கொடுத்த நன்மை. இந்த முட்டையும் இல்லாமல் முட்டாள்களாகத்தான் மன்னிச்சுக்கொள்ளுங்களே. அந்த முட்டை நிறைவேற்று. ஏனென்றால் இந்த 5 நேரம் இருக்குது. இந்த 5 நேரத்தை எப்படி இமாம்கள் பிரிக்கிறாங்கன்னா, சூரியன் உதயமாகினதிலிருந்து லுகருடைய நேரம் வருது. சூரியன் உதயமாகினதிலிருந்து லுகருடைய நேரம் வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 6 அவர் இருக்குது. இந்த 6 அவரை தான் 5ஆக பிரிப்பாங்க. அப்படி என்றால் 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா 7:15 யார் மஸ்ஜிதுக்கு வராரோ அவருக்கு தான் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை. இரண்டாவது ஆளுக்கு யார் 8:45 கிடைக்கிற வாராரோ அவருக்கு மாடு கொடுத்த நன்மை. மூணாவது ஆள் அவர் 10 மணிக்குள்ள யார் வாராரோ அவருக்கு ஆடி குர்பானி கொடுத்த நன்மை. நான்காவது ஆள் 11:15 இடையில யார் வாராரோ அவருக்கு ஆடி கோழி குர்பானி கொடுத்த நன்மை. யார் கடைசியாக 12 மணி 12:15 12:30 வாராரோ இவருக்கு முட்டை குர்பானி கொடுத்த நன்மை. எப்ப இமாம் மிம்பருக்கு மேலே ஏறாரோ மலக்குமார்கள் பயான கேட்க வந்து உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு பின்னால வாரவருக்கு முட்டையும் இல்லை. எங்கள நாங்க நிறைய பேர் எடுக்க வாரதே முட்டையாம். என்னடா வாரதே 12 மணிக்கு 11:45. அந்த முட்டையும் இல்லாமதான் எங்களை 100க்கு 80% சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த முட்டையை கூட எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக நாங்க இருக்கிறோம்னா ஜும்மாக்கு வந்து என்ன பயன்? ஹதீஸ்ல வந்து இருக்கிறேன், யார் 3 ஜும்மாவை தொடராக விடுவாரோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சீரடிச்சிருவான். அவருடைய உள்ளத்துக்கு எந்த நல்ல விஷயத்தை பூத்தினாலும் படாது. இன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கிறதோ தெரியாது. நல்லா பாருங்க. ஏன் பொதுவாக வரல, சொல்ற பேச்சையில கேட்கறதுக்கு நேரம் கொடுக்கறல்ல, எவ்வளவு சொன்னாலும் பற்றல, எவ்வளவு சொன்னாலும் பற்றல என்று அல்லாஹ் சீரடிக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பு. மேலானவர்களே, எனவே ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்தால்தான் ஒரு நாலஞ்சு நல்ல விஷயங்களை கேட்கலாம். வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது எடுத்து நடக்காதது பொருள். ஹதீஸ்ல வந்து இருக்குது, எவரொரு மஸ்ஜிதுக்கு ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு அல்லது படிச்சு கொடுக்கிறது, அமல் செய்யறதுக்கு அல்ல, படிச்ச விஷயத்தை அப்ப அமல் செஞ்சாலும் சரி செய்யலாட்டியும் சரி வெறுமனே படிச்சு கொடுக்க வாராரோ அவருக்கு 1000 ரகாத் நஃபில் தொழுகை நன்மைகள். இப்போ ஒரு ஆள் 12 மணிக்கு மஸ்ஜிதுக்கு வரார், 1 மணிக்கடையில 10 விஷயம் படிச்சாருண்டா அந்த 1 ஹவருக்குள்ள 10,000 ரகாத் நஃபில் தொழுகை நன்மையோட கூட்டுக்கு போகும். இதெல்லாம் வானா எனக்கு, நான் ஜும்மாட 2 ரகாத்தை மட்டும் தொழுதா போதும் தான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். உமர் எல்லாம் சொல்லுவாங்க, யார் குத்பாவுக்கு வரல, ஜும்மாட பயான் எங்களை வாசிக்கிற சொன்னா பயானுக்கு பின்னால் அந்த அரபியில வருது, இது குத்பாவுக்கு யார் கலந்து கொள்ளலையோ அவங்க 4 ரகாத் லுகர் தொழுவாங்க, தொழுவுங்க. இது சரியான சட்டம் அல்ல. அவங்க அப்படி ஒரு எச்சரிக்கை சொல்லுவாங்க.
சரியான முறையில சட்டப்படி பார்த்தா துஹருடைய ஜும்மாவினுடைய தொழுகையினுடைய கடைசி ருக்குவுக்கு முன்னால வந்து சேர்ந்துட்டாலே அவருக்கு ஜும்மாவினுடைய நிலைமை கிடைச்சிடும். ஆனா உமர் நேரத்துல அவங்க கண்டிப்பாங்க, யாராவது பொதுபாக்கு வராம பிஞ்சி வாரீங்களா, தொழுகைக்குள்ள வந்து சேர்ந்தாலும் 4 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். மேலானவர்களே, தொழுகையை விடுவது ஆக பயங்கரமானது. அதுல கிழமையில ஒரே ஒரு நாள் அதை கூட நாங்க கொடுக்கலன்னா நாங்க ஆகவே நன்றி கேட்டவர்கள் தான். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தில் ஆச்சரியமான நியமத்தில் தந்திருக்கிறேன். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அவனுடைய நியமத்துகளை உணர்ந்து நன்றியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தவர்கள் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, தொழுகையை பேணுதலாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு சமூகம் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீணான வேலைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஈரோட வாழ்வில் வெற்றி, நிம்மதியை, சந்தோஷத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டின் நிலைமையை சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிற்குரிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் இந்த தலைவர்களை உன்னுடைய மார்க்கத்தை நல்ல முறையில் சுதந்திரமாக நாங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய தலைவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமானவனே, எங்களுடைய பெற்றோர்களை சீரான நல்ல பெற்றோர்களாக ஆக்குவாயாக, சாலிகான பெற்றோர்களாக ஆக்குவாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான கடனில்லாத வாழ்க்கையாக ஆக்குவாயாக. எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் வெற்றி, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான ஆரோக்கியமான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஈரோட வாழ்விலும் வெற்றி, நிம்மதியை, சந்தோஷத்தை தந்தவர்கள் புரிவார்கள்.